ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறதோட இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா நல்ல வாசம் வரும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளி குழைவாக வர்ற வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். தக்காளி பாதி குழைவாக வர ஆரம்பிக்கும் போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இல்லைனாக்கா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். ஸோ பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் 3 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். வடித்து ஆற வச்சு சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும். சாதம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரிசியை இந்த சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 கப்பு சேர்த்தேன். கிரேவி அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் இன்னொரு கப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் விட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சாதத்தோடு சேரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிண்டிட்டு அடுப்புலேருந்து இறக்கி சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம். இது வந்து சுட சாதத்துலேயும் பண்ணலாம், இல்லைனாக்கா மிச்சமான சாதத்துலேயும் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.